நமக்கு ஏற்படக்கூடிய நிறைய சோதனைகள் இருக்குங்க. எனக்கு ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கவலைப்படுவாங்க. ஆனால் அல்லாஹ்க்கு தான் எதிர்காலம், நிகழ்காலம், இறந்த காலம் எல்லாத்தையும் முற்றும் அறிந்தவன் அல்லாஹ் ஒருவன் தான். அந்த இழப்பு கூட உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அருளாக இருக்கும். பிற்காலத்தில் நீங்கள் அதை உணர்ந்து கொள்வீர்கள். ஜெயித் இப்னு ஹாரிஸாவுடைய சம்பவம் பாருங்கள். ஒரு கொள்ளைக்கார கூட்டம் அவரை மார்க்கெட்டில் விற்றுது. பிறகு அவர் அடிமையாக வாங்கப்படுகிறார். பிறகு நபிகளாரால் உரிமை விடப்படுகிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். நபிகளாரின் செல்லப்பிள்ளையைப் போல் அவர் வளர்கிறார். பாசத்துடன் அரவணைப்புடன். இப்போது சொல்லுங்கள், அவர் தன் தந்தையிடம் தாயிடமிருந்து திருடப்பட்டு விற்கப்பட்டது அவர் நல்லதா கெட்டதா? பொதுவாக ஒருத்தருடைய மனசு சொல்லும் இது கெட்டது என்று. ஆனால் அதுதான் நல்லது. ஏனென்றால் அவர் நபிகளாருடைய நேசத்தை பெற்றார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், மேலும் பல நலவுகளை அவர் அடைந்தார். மேலும் குர்ஆனில் அவர் பெயர் கூடப்பட்டிருக்கு. இதைவிட சிறப்பு எதுனும் வேண்டுமா?